பீக்ரோஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் சுதேசி கிருஷ்ணன். நாம் இன்று சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் பிரம்மஸ்ரீ டாக்டர் கணேச சாஸ்திரிகள் அவர். இவரை பத்தி சொல்லணும்னா ஆஸ்திக பந்து அப்படின்ற ஒரு பத்திரிகையினுடைய ஆசிரியரா இருந்து பத்திரிகை துறையில தன்னுடைய சேவை ஆற்றி வருகிறார். இது மட்டும் இல்லாம இவர் ஒரு ஜோதிடர். அதுவும் இல்லாம கனபாடிகள் பாடசாலை மாணவர்களுக்கு பாடம் எடுப்பது, அயல் நாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு ஆன்லைன் மூலியமா சொல்லித்தராங்க. அது மட்டும் இல்லாம நிறைய கோயில்களுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இன்று நம்மிடையே வந்திருக்கும் திரு கணேச சாஸ்திரிகள் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கிறேன். அண்ணா நமஸ்காரம்ண்ணா. கேக்குறதா? கேக்குறதுண்ணா. ரொம்ப சந்தோஷம் இன்று நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்கு. ஆனா இப்ப வந்து தமிழ் புத்தாண்டு வந்திருக்கு இல்லையா? தமிழ் புத்தாண்டு குரோதி நாம சமஸ்திரம், இத பத்தி நீங்க உங்க பலன்கள் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். எப்படி இருக்கு? மக்களுக்கு எப்படி இருக்கு? நம்ம நாட்டுக்கு எப்படி இருக்கு? அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. கோரக்குரோதி தனிர் கொள்ளி மிகுங் கள்ளினால் பாரிற் ஜனங்கள் பயனடைவார். கார்மிக்க அற்பமழை பெய்யுமே மாங்குறையுமே சொற்ப வினையுண்டனவே சொல் அப்படின்னு இதோட செய்யுள். இந்த குரோதி வருஷம்ங்கிறது கொஞ்சம் துர்லபமான ஒரு வருஷம். துர்லபம் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, நிறைய மாற்றங்கள் ஏற்படும். கொஞ்சம் விநாச காலம். இந்த வருஷம் வந்து மழை ரொம்ப குறைவா இருக்கும், பயிர்கள்லாம் ரொம்ப இதா இருக்கும். யார் யாருக்கு என்னென்ன கர்மா விதிச்சிருக்கோ அதை ஒழுங்கா பண்ணினா இதெல்லாம் சரியா போயிடும். ஒரு எக்ஸாம்பிள், நம்மளோட கோவில் பூஜைகள்லாம் விதிவத்தா நடக்கணும். பிராமணர்கள்லாம் சந்தியாவந்தனம் பண்ணணும். அவளுக்கு உண்டான கடமைகளை அவா சரிவர செய்யணும். ஏன்னா அந்த வாட்டி குரு பயிற்சி கொஞ்சம் நன்னா இருக்கு. வருஷம் சுமாரா இருந்தாலும் குரு பயிற்சி நன்னா இருக்கு. இந்த வருஷத்துக்கு ராஜா இவா, மந்திரி இவா, சேனாதிபதி இவா, தானியாதிபதி இவா, ரசாதிபதி இவான்னு ஒரு போஸ்ட் இப்ப நம்ம கவர்மெண்ட்ல வைக்கிறாளோன்னு, ஒரு மினிஸ்டருக்கு ஒரு போஸ்ட் கொடுக்குறாளோன்னு, அந்த மாதிரி நம்மளோட கலாச்சாரத்துல இதுல இருந்து ஆரம்பிச்சுதான் அந்த போஸ்டுகள்லாம். ஒரு சபை நிர்ணயம் பண்ணக்கூடிய ஒரு சபை, ஒரு மந்திரி சபை நிர்ணயம் பண்றாளோன்னு, இதெல்லாம் நம்மள்ட்ட இருந்து ஆரம்பிச்சதுதான். இந்த பஞ்சாங்கத்தை பார்த்தா எல்லாம் தெரியும். செவ்வாய் ரசாதிபதி, சனி நீரசாதிபதினு ஒரு போஸ்ட் இருக்கும். இந்த போஸ்ட் தான் நம்ம இன்னைக்கு மந்திரி சபை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு பேஸ்மெண்ட். இந்த வருஷத்துக்கு வந்து ஒவ்வொருத்தரும் சொல்றாலும் ராஜா யாரு, மந்திரி யாரு, சேனாதிபதி யாரு, இதனால யார் யாருக்கு என்னென்ன போஸ்ட் கொடுத்தா என்னென்ன பலன் இருக்கும், இப்படி ஒரு சமாச்சாரம். பஞ்சாங்கத்தை பத்தி பேசலாம். நம்ம பஞ்சாங்கத்தை பத்தி நிறைய பேசலாம். பஞ்சாங்கம் அப்படிங்கறதே 5. இல்ல, இந்த ஆண்டு வணங்க வேண்டிய தெய்வம் யாருங்க சுவாமி? சொல்றேன், அதான் சொல்றேன். பஞ்சாங்கம் 5 பொருள் அடங்கியது பஞ்சாங்கம். திதேச்ச ஸ்ரீயாப்னோதி வாராத் ஆயுஷ்யவர்தனம் நக்ஷத்ரே ஹரதே பாபம் கரணாத் காரிய சித்திச்ச யோகாத்ரோக நிவாரணம் இது பஞ்சாங்க பலமுச்சதே அப்படின்னு. நம்ம ஒவ்வொருத்தரும் டெய்லி இந்த பஞ்சாங்கம் பாக்குறது அப்படின்னா என்னங்கிறதே தெரியாது நம்மளுக்கு. பஞ்சாங்கம்னா என்ன? திதி, வாரம், நட்சத்திரம், லக்ன, யோகம், கரணம் அப்படின்னு 5. ஒரு நாளைக்கு இந்த திதி என்னங்கிறது பார்த்தா திதேச்ச ஸ்ரீயமாப்னோதி, அவனுக்கு செல்வங்கள் ஒழுங்கா வரும். வாராத் ஆயுஷ்யவர்தனம், வாரத்தை தெரிஞ்சுட்டா நம்மளோட ஆயுசு அபிவிருத்தி ஆகும். ஏன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு தேவதை, ஒரு நாளைக்கு ஒரு தேவதை. இப்ப ஞாயிற்றுக்கிழமை எடுத்துனா சூரியன், திங்கக்கிழமை எடுத்துனா சந்திரன், செவ்வாய்க்கிழமை எடுத்துனா அங்காரகன், புதன்கிழமை எடுத்துனா புதன், வியாழக்கிழமை எடுத்துனா குரு, வெள்ளிக்கிழமை எடுத்துனா சுக்கிரன், சனிக்கிழமை எடுத்துனா சனி. ஏன்னா ராகுக்கு எதுக்கும் நாள் சொல்லலை. ஏன்னா கிரகங்களுக்குள்ள சாயா கிரகமா இருக்கிறதுனால 7 கிரகம் தான் சொல்லியிருக்கா. அந்த 7 நாளைக்கும் 7 தேவதையை நம்ம நினைக்கிறதுனால நம்மளுக்கு ஆயுசு அபிவிருத்தி ஆகுது. வாராத் ஆயுஷ்யவர்தனம் நக்ஷத்ரே ஹரதே பாபம். மொத்தம் 28 நட்சத்திரம். ஆனா நம்ம 27 நட்சத்திரம் சம்பிரதாயத்துல வச்சுட்டு இருக்கோம்.
நம்ம அபிஜித் நட்சத்திரத்தை சம்பிரதாயத்தை வச்சுக்கல. ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு தேவதை. அக்னே கிருத்திகா, கிருத்திக நட்சத்திரத்துக்கு யார் தேவதைன்னா அக்னி. அக்னிர்ன பாது கிருத்திகா பிரஜாபதே ரோஹிணி வேது பத்னி. ரோஹிணி நட்சத்திரத்துக்கு பிரஜாபதினு ஒரு தேவதை. சோமோ ராஜா மிருகசீரிஷேன ஆகன்னு. மிருகசீரிஷத்துக்கு யார் தேவதைன்னா சோமன், சந்திரன். இப்படி ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு தேவதை இருக்கா. அந்த தேவதையை நம்ம அன்னன்னைக்கு உபாசிச்சா அன்னைக்கு பண்ண பாபங்கள்லாம் போயிடும். நக்ஷத்ரே ஹரதே பாபம் கரணாத் காரிய சித்திஷ்ட. கரணங்கள்லாம் இருக்கு. இத்தனை கரணங்கள், இத்தனை யோகங்கள்னு இருக்கு. அந்த கரணத்துக்கு ஒரு கரணத்துக்கு ஒரு தேவதை. கரஜகரணம், சகுனீகரணம், இப்படி ஒரு கரணங்கள்லாம் இருக்கு. அந்த தேவதையை நினைச்சிருந்தா கரணாத் காரிய சித்திச்ச, அவ நம்மளுக்கு அன்னைக்கு நடக்கக்கூடிய காரியத்தை சித்தி பண்ணி கொடுத்துருவாளாம். யோகாத் ரோக நிவாரணம். என்னென்ன யோகங்கள்? வெதிபாத யோகம், இந்த யோகம், சதுஷ்பாதிக்கு யோகம், அப்படி ஒரு யோகங்கள்லாம் இருக்கு. இந்த யோகங்கள்லாம் நம்ம பார்த்தா யோகாத் ரோக நிவாரணம். அந்த தேவதைகள்லாம் அன்னைக்கு நம்மள திருடகாத்திரமா வச்சுப்பா, வியாதி வைக்க இல்லாம வச்சுப்பா. இதுதான் இந்த பஞ்சாங்கம். பஞ்ச அங்கம் இருக்கு இல்லையா, அந்த நம்மளோட வாழ்வுல நடக்கக்கூடிய நம்மளோட சரீரத்தில் இருக்கிற பஞ்ச அங்கங்கள் தான் பஞ்சாங்கமா நம்ம பார்க்கிறோம். பஞ்சபூதம், பஞ்ச அங்கம், இப்படி ஒன்னொன்னா பார்க்கும்போது நம்மளுக்கு இன்னைக்கு என்ன தேவதைய நம்ம யூஸ் பண்ணணும். இந்த குரோதி நாம வருஷத்துல சூரியன், சந்திரன், இவாதான் பிரதானமான தேவதைகள். சூர்யா சந்திரமசௌ தாதா யதா பூர்வம கல்பயத் அப்படின்னு வேதம் சொல்றது. பிரத்யக்ஷமான தெய்வங்கள் ரெண்டு தானா, ஒன்னு சூரியன், இன்னொன்னு சந்திரன். அதனாலதான் நம்ம அன்றாட லைஃப்ல அப்பா அம்மாவா வச்சுட்டு இருக்கோம். சூரியன் பிதிர்காரகன், சந்திரன் மாத்திருக்காரகன். நம்ம யாரு பிரத்யட்சமா தெய்வம் பார்க்கிறோம்? அப்பா அம்மாவை பார்க்கிறோமோ இல்லையா? பிரத்யட்சமா அப்பா அம்மாவை பார்க்கிறோம். நம்மளுக்கு தீங்கு நினைக்காத ரெண்டு ஜீவன் நம்ம அப்பா அம்மா மட்டும்தான். அதான் சூரியன் சந்திரன். இந்த சூரிய சந்திரால பிரார்த்தனை பண்ணு. எல்லா விதமான மதத்துக்காராளுக்கும் இருக்கிற சூரிய சந்திரன் ஒரு தேவதையா இருக்கா. நம்ம மதத்துக்கு மட்டும் இல்ல, இன்னொரு மதத்துல பார்த்தீங்கன்னா பெரிய பார்த்தாதான் சாப்பிடுவேன்னு ஒரு மதம் இருக்கு. அது மாதிரி இந்த சூரிய சந்திராதான் பிரதானமான தேவதை உலகத்துக்கு. நம்ம யாரும் அந்த சிவனை பார்த்துட்டு இப்படி எல்லாம் இருக்க முடியாது, ஞானியா போயிருப்போம். நம்மளாம் ஒரு சிவனை பார்த்தாலோ, பெருமாளை பார்த்தாலோ, பிரம்மாவை பார்த்தா நம்ம எல்லாம் ஞானியா போயிருப்போம். அவள்லாம் நம்ம நேர பார்த்தவள்லாம் நிறைய பேர் இருக்காளோன்னும். மகாபெரிவா மாதிரி எத்தனையோ சன்னியாசிகள்லாம் இருக்கா, சுவாமியை பார்த்தவாள்லாம். ஆதிசங்கரர், ராமானுஜர், அவள்லாம் பெரியவாள்லாம் இருக்காளோன்னும். அவள்லாம் சன்னியாசியா போயாச்சு. அவள்லாம் நம்மெல்லாம் பிரத்யட்சமா பார்க்கக்கூடிய ரெண்டு தெய்வம் சூரியன் சந்திரன், அப்பா அம்மா, இவா தானே. அதனால இவாள பிரதிதினம் நம்ம நமஸ்காரம் பண்ணி இது பண்ணிட்டா நம்மளுக்கு இந்த வருஷத்துல ப்ராப்ளங்கள்லாம் வராது. இந்த வருஷத்தோட பிரதானமான தேவதைகள் யார்? இல்ல, மழை, இயற்கையான விவசாயம், அது போல வேலை வாய்ப்பு, பொருளாதார நிலை, ஆரோக்கியம், இதெல்லாம் எப்படி இருக்கும் இந்த வருடம்? இந்த வாட்டி பொருளாதாரம்னா ரொம்ப கம்மியா தான் இருக்கும். விலைவாசிகள்லாம் ஜாஸ்தி ஆகும். மேனுஃபேக்சரிங் கம்மியானா ப்ராடக்டோட காஸ்ட் ஜாஸ்தி ஆயிடுமோ இல்லையா? கண்டிப்பா. அதனால இந்த வாட்டி பொருளாதாரம், விவசாயம்னா ரொம்ப கம்மியா இருக்கு. மழை இருந்தா தானே விவசாயம் பண்ண முடியும். இந்த இப்பயே நம்ம கோயம்புத்தூர்லாம் வருண ஜபம் பண்ண ஆரம்பிச்சுட்டா மழை வரணும்னு. அதனால நம்ம வருணனை பிரார்த்தனை பண்ணிக்கணும். விவசாயிகள்லாம் க்ஷேமமா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கணும். ஏன்னா அவள்லாம் க்ஷேமமா இருந்தா தான் பயிர் வைப்பா. விவசாயம் பண்ணாதான் நம்ம சாப்பிட முடியும். பணத்தை வச்சு சாப்பிட முடியாதே. அவள்லாம் சுபிக்ஷமா இருக்கணும் அப்படின்னு அந்த கிருஷிகள்லாம் நன்னா வளர்ந்தா தான் நம்ம சாப்பிட முடியும். பயிரெல்லாம் நன்னா வளரணும்னு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கணும். இந்த வாட்டி மழை கம்மி தான். சனி கொஞ்சம் இதா இருக்கிறதுனால. அடுத்தது ஆரோக்கியம். ஆமா, ததாரோக்கியம் பிரயச்சதி. நம்மளோட ஆரோக்கியத்துக்காக தான் சூரியனை தான் பிரார்த்தனை பண்ணணும். பெருசா வியாதிலாம் அந்த வருஷத்துல இல்ல. ஆனா அந்த பணக்கஷ்டத்தினால வியாதி வரலாம். அது வராம இருக்கிறதுக்காக சூரியனை பிரார்த்தனை பண்ணிக்கணும்.
சூரியனை பிரார்த்தனை, நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய மருந்துகள்லாம் நன்னா இருக்கணும்னு சந்திரனை பிரார்த்தனை பண்ணிக்கிறான். அவர் தான் ஓஷதிகளுக்கெல்லாம் அதிதேவதை, சந்திரன் தான். மாத்திரை எல்லாம் டூப்ளிகேட்டா வரக்கூடாது, வரக்கூடிய மாத்திரைகளுக்கு பலம் இருக்கணும். பலம் இருந்தா தானே உடம்புல போய் வேலை பண்ணும். கண்டிப்பா. இப்ப அடுத்த நிறைய கலகங்கள்லாம் வரும். ஓகே. இந்த வருஷங்கள் நிறைய கலகங்கள்லாம் வரும். பெருசா இந்த வாட்டி ஒரு குரு பயிற்சி தவிர வேற ஒண்ணும் பயிற்சி இல்லை. குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும்? இந்த வரக்கூடிய குரு பெயர்ச்சி வந்து எல்லாருக்கும் குரு பெயர்ச்சி ரிஷபத்துக்கு வராரு. குரு வந்து ரிஷபத்துக்கு வராரு. மேஷத்திலேருந்து ரிஷபத்துக்கு தான் வரார். எல்லாம் மோஸ்ட்லி இந்த வாட்டி நன்னாதான் இருக்காரு குரு. ஒன்னும் பெருசா அபாவமா இல்ல. பெரிய அபாவம்னு பெருசா சொல்ல முடியாது இந்த வாட்டி குருவை. ஆனாலும் அவ சொகர்மால பண்ணக்கூடிய பலன் அவளை ஜாதகத்தை ஒசத்தி காட்டும். அதான் உத்தமம். திரும்பி திரும்பி சொகர்மா சொல்றேனே நினைச்சுக்காதீங்க. நம்மளோட கடமைகளை நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக திரும்பி திரும்பி சொல்றேன் நான். ஏன்னா நம்ம தான், அதாவது புத்தாண்டு கொண்டாட்டம்ங்கிறது இந்த இதுதானே, நம்மளோட வருஷப்பிறப்பு தான் புத்தாண்டு கொண்டாட்டம். அதை விட்டுட்டு நம்ம வேற ஏதோ பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வேற ஏதோ நம்ம என்ன பண்ணி, மேஷராசியில சூரியன் வந்து குரு மிதுனத்துல, சந்திரன் கன்னியில, கேது கும்பத்துல, சனி செவ்வாயில, மீனத்துல ராகு, சுக்கிரன், இப்படி நவகிரகங்கள்லாம் சஞ்சரிக்கிறார். இப்படி சஞ்சரிக்கிறதுனால மேஷராசியில குருவும் தொடர்ந்து தன்னோட ஸ்தானத்திலேருந்து குரு பயிற்சி ஆறதுனால நல்ல பலன்கள்லாம் கிடைக்கும். மேஷத்துக்கும் ரிஷபத்துக்கும் நல்ல பலன்கள்லாம் கிடைக்கிறது, மகிழ்ச்சியா இருக்கும், சுபகாரியங்கள்லாம் நடக்கும். நம்மளோட எந்த சமாச்சாரத்தை நம்ம வச்சுட்டு இருக்கோமோ அது மாதிரி தானே. ராசிநாதன் சுக்கிரன் லாபஸ்தானத்துல இருக்கார் ரிஷபத்துக்கு, அதனால பிரமாதமா இருக்கும் ரிஷபம். மிதுனமும் நன்னாதான் இருக்கு. கடகம் கொஞ்சம் சிரமமா இருக்கும், 10ல குரு இல்லையா. ஏன்னா அஷ்டமத்துல சனியும் இருக்கான் மிதுனத்து கடகத்துக்கு, அதனால கொஞ்சம் சுமாரா இருக்கும். ஆனா அவளோட இதுல நன்னா ஆயிடும். சிம்மம் 8ல ராகு இருக்கான், 9ல குரு. உங்களுக்கு கலப்படமான பலன்கள்லாம் கிடைக்கும். எல்லாரையும் கொஞ்சம் அனுசரிச்சு போகணும் இந்த சிம்ம ராசிக்காரெல்லாம் கொஞ்சம். ஏன்னா சிம்மத்துக்கு சாதாரணமே ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் ஜாஸ்தி. அவெல்லாம் கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து இந்த வாட்டி போனா நன்னா ஆயிடும். இல்லைன்னா ஏதாவது தேவையில்லாத மனக்கிளேசங்கள்லாம் வரும். கன்னிராசி அப்படிதான். கன்னிராசி இப்போ நன்னாவே தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1ல கேது, 6ல சனி, 7ல ராகு, 8ல குரு அப்படின்னு பிரமாதமா இருக்கு கன்னிக்கு. துலாம்ல துலாம் 7ஆம் இடம், குரு 8ஆம் இடத்துக்கு வர்றார். எல்லாம் பிரமாதமா இருக்கு. சுபகாரியங்கள்லாம் நிறைய நடக்கும் துலாத்துக்கு. விருச்சிக ராசி நன்னா இருக்கு இந்த வாட்டி, ஆரோக்கியமா இருக்கும். தன்னோட குழந்தைகள்லாம் நல்லா சௌக்கியமா இருப்பா. கொஞ்சம் சஞ்சலங்கள் இருக்கும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. தனுர் ராசி அவளுக்கும் அப்படிதான். 6ஆம் இடத்துக்கு வராரு குரு. குடும்பத்தோட நல்லா மகிழ்ச்சியா இருப்பா அவள்லாம். மகரம் குரு நன்னா 9 வந்துடுறாரு, 9ஆம் பார்வை, அப்படியே பிரமாதமா இருக்கு குரு. நல்ல ஆதரவு கிடைக்கும். ஆனா கொஞ்சம் சிரமப்பட்டு வரணும் மேல. கொஞ்சம் அந்த முட்டி மோதி வரும்னு சொல்லுவா இல்லையா, அது மாதிரி கொஞ்சம் முட்டி மோதி வந்தா மகராசி எல்லாம் பிரமாதமா இருக்கு. கும்பராசிக்கு நல்ல காலம் இப்பதான் பிறக்கிறது, பிரமாதமா இருக்கு கும்பத்துக்கு. ஜென்மசனி 2ல ராகு, எல்லாம் சேர்ந்து இருக்கு கும்பத்துல. கொஞ்சம் மன உளைச்சல்லாம் இருக்கும், பட் ஆனா சரியா போயிடும். இந்த குரு வந்தாச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமா சரியா போயிடும். மீனத்துக்கு கொஞ்சம் செலவு ஜாஸ்தியாகும், வீண் விரயங்கள்லாம் உண்டு. ஸ்டூடெண்ட்லாம் ஒழுங்கா கவனமா படிக்கணும். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஹயக்ரீவர் பிரார்த்தனை பண்ணிக்கணும். ஹயக்ரீவரையும் சரஸ்வதியும் பிரார்த்தனை பண்ணிட்டா அந்த குழந்தைகள் எக்ஸாம் எல்லாம் பிரமாதமா இருக்கும். மீன ராசியில இருக்கிற குழந்தைகள்லாம்
ரொம்ப சிரமப்படும், ஆனா பலன் பிரமாதமா கிடைக்கும். பலன் நல்லா பளிச்சுன்னு தெரியும். ஆனா கஷ்டப்படணும், கொஞ்சம் நல்லா சிரமப்பட்டு வரணும். உடனே ஏதாவது கிடைச்சுட்டா அதுக்கு அதோட அருமை தெரியாதோ இல்லையா? அதனால மீன ராசிக்காரெல்லாம் கொஞ்சம் சிரமப்படணும், ஆனா பலன் நன்னா கிடைக்கும். அவளுக்கு நினைச்சது நடந்துரும். தேவையில்லாம யார்ட்டையும் வாயை கொடுக்கக்கூடாது. இந்த கிரகங்கள்லாம் எல்லாமே சௌக்கியமா அந்த வாட்டி நன்னா, குரு நன்னா இருக்கான், வருஷம் தான் சுமாரா இருக்கு. குரு எல்லாருக்குமே நன்னா தான் இருக்கான் அந்த வாட்டி. எல்லா கோவிலையும் இப்ப குரு பயிற்சி ஹோமங்கள்லாம் நடக்கிறது. எல்லாரும் பக்கத்துல இருக்கிறவெல்லாம் கோவில போய் அந்த சங்கல்பம் எல்லாம் பண்ணிட்டு தனக்காக பிரார்த்தனை பண்ணிங்க. குரு கெடுக்க மாட்டான், நிறைய கொடுப்பான். ஏன்னா புத்திரகாரகன் இல்லையா குரு, அதனால கெடுக்க மாட்டான், கொடுப்பான். இந்த வருஷம் கொஞ்சம் தரித்திரமா இருந்தாலும் குரு நன்னா இருக்கிறதுனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடும். அதனால எல்லா சூர்யா சந்திரால பிரார்த்தனை பண்ணுங்க, அவ குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்க. பிரார்த்தனை பண்ணேன்னா அந்த அவளுக்கு உண்டான காரியங்கள்லாம் ஜெயமாயிடும். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கவனமா படிக்கணும். வியாபாரங்கள்லாம் கொஞ்சம் சுமாரா தான் இருக்கும். வியாபாரத்துல காம்படிஷன் ஜாஸ்தியா இருக்கும், அதோட குவாலிட்டி கம்மியா இருக்கும். இதெல்லாம் நம்ம சரி பண்ணி பார்த்துக்கணும். இதெல்லாம் சரி பண்ணி நம்ம பார்த்துட்டா தான் நம்மளோட அன்றாட லைஃப் நல்லபடியா போகும். ரொம்ப சந்தோஷம். நீங்க இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பீக்ரூஸ் நேயர்களுக்காக நிறைய நல்ல தகவல்களை சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நல்ல சேவைகள் மேல்மேலும் நல்லபடியா நடக்கணும்னு நாங்களும் இறைவனை பிரார்த்திக்கிறோம். பீக்ரூஸ் நேயர்கள் அனைவருக்கும் லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ. ஓகே, தேங்க்யூ. சுவாமி சரணம். நமஸ்காரம்.